வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள். அறநெறிகளின்படி வாழ முடியுமா? அறநெறிகளை நன்கு விளங்கிக் கொண்ட பிறகு அதன்படி வாழ்ந்து விடலாமே என்று மனதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். சற்சங்கம் கேட்கும் வரை அந்த தைரியம் கிடைத்த மாதிரி இருக்கும். அதன் பிறகு இந்த சமுதாயத்தில் சென்று முயற்சிக்கும் பொழுது மீண்டும் பழைய நிலையை தொடர வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும். இதற்கெல்லாம் காரணம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு புறம் என்றாலும், பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மயக்கத்தில் இருந்து கொண்டிருந்த பதிவுகள் நம்மை தடுத்து விடுகிறது. அறநெறியில் வாழ முனைந்தாலும் சமுதாயம் அதற்கான பல இடையூறுகளை செய்யும். சமுதாயம் முழுவதும் அறநெறிக்கு முரண்பாடான வாழ்க்கையைத்தான் சொல்லிக் கொடுக்கும். 99% சமுதாயம் முரண்பாடான வாழ்க்கையை பின்பற்றி கொண்டிருப்பதால் அதற்கான வாழ்க்கையைத்தான் சொல்லிக் கொடுக்கும். முற்காலத்தில் பட்டிமன்றங்கள் அறநெறியை வாழ்க்கை போதிப்பதற்கான கருத்துக்களை முன்வைத்து நடத்தப்பட்டது. இன்றைய நாட்களிலும் பட்டிமன்றம் நடக்கிறது. உதாரணமாக ஒரு பட்டிமன்ற தலைப்பினை பார்ப்போம். வாழ்க்கையில் சத்தியம் வேண்டுமா, சாமர்த்தியம் வேண்டுமா? அதாவது சத்தியம் தேவையில்லை, சாமர்த்தியம் இருந்தால் போதும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை விவாதிக்கும் பட்டிமன்றம். சத்தியத்தை ஒதுக்கி வைத்துவிட்ட நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் அற வாழ்க்கைக்கு முரணாக செயல்படும் போது நம்முடைய பழக்க பதிவுகள் அதற்கு இசைவாக செல்கிறது. அதாவது பல ஆண்டுகளாக நம்மிடையே உள்ள பழக்க பதிவுகள் அறத்திற்கு முரண்பாடாக செயல்படுகிறது. இந்த விளக்கப்பதிவு பழக்கப்பதிவில் இருந்து விலகிச் செல்ல முயற்சி எடுக்கிறது. ஆனாலும் தோற்றுவிடுகிறது. அதற்கு காரணம் பழக்கப்பதிவின் வீரியம் 95%, விளக்கப்பதிவின் வீரியம் 5% இருப்பதால் பெரும்பாலும் தோற்றுவிடுகிறது. மகரிஷி அவர்கள் இதனை பற்றி கூறும் பொழுது, பழக்கப்பதிவு 49%, விளக்கப்பதிவு 51% இருக்கும் பட்சத்தில் மட்டுமே விளக்கத்தின்படி வாழ ஆரம்பிக்க முடியும் என்பார். விளக்கப்பதிவின் மனோபலத்தை, வில் பவர் அதிகரிக்கப்படுவதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபட வேண்டும். விளக்கத்திற்கான மனோபலத்தை, வில் பவர் அதிகரிக்க வேண்டும் எனில் இது குறித்த தத்துவ விளக்கங்களை ஆழ்ந்த உணர்வுடன் 50 முறைக்கும் மேல் கேட்டால் அதனால் ஏற்படும் மனோபலமும் வைராகியமும் கூடிவிடும். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அறநெறி வாழ்க்கையை அறநெறி வாழ்க்கையாகவே வாழ்வது சாத்தியமா என்று ஒரு சிந்தனை. அதாவது ஒரு மனிதன் மனிதனாக இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னாலே அங்கு அறநெறி என்று ஒன்று போதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அறநெறி என்ற வார்த்தை எப்பொழுது தோன்றியிருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால், எப்பொழுது அறத்துக்கு முரணாக அவன் வாழ ஆரம்பித்தானோ அப்பொழுது மீண்டும் அந்த இயல்புக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அறநெறிகள். அப்படி என்றால் அறத்துக்கு முரணாக என்று சொல்கிறோமே, அப்ப அறம் என்பது ஏற்கனவே இருந்ததா என்று கேட்டால், அறம் என்பது வேறு ஒன்றும் அல்ல.
இயற்கையின் நீதி அல்லது இயற்கையின் சட்டம். இதுதான் அறம், வேறு ஒன்றுமில்லை. அதாவது மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் பரிணாமம், இயல்போக்கம், கூடுதல் அறம் என்று சொல்வார்கள். அந்த கூடுதல் அறம் என்று சொல்லுகிறோமே, அந்த கூடுதல் அறம், நுண்ணிய அறம், இயற்கையின் ஒரு நீதி, அதுதான் அறம். அப்ப அறம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் வேறுபட்டு இருக்கிற அப்படி அல்ல. இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஒரே அறம் என்பதுதான். அதுதான் செயல் விளைவு என்று சொல்லுகிறோம், காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுகிறோம். இப்போ அறநெறிப்படி வாழ முடியுமான்னு நம்ம இப்ப கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் நமது இயல்புக்கு திரும்ப முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்பது போல இருக்கிறது. எந்த இயல்புக்கு? மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு. அதுதானே இயல்பு. நான் மனிதனாக வாழ்வதற்கு திரும்ப முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்பது போல இருக்கு. நான் மனிதனாக வாழ முடியுமா என்பதே நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. இதைத்தான் சொல்வார்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மனிதராய் பிறந்தாலும் மானிடராய் வாழ்தல் என்பது அரிது. எந்த காலத்துல ஔவையார் சொல்லி வைக்கிறார். ஔவையார் காலத்திலேயே அப்ப என்ன ஆயிடுச்சு, மனுஷனாக வாழ்றது அரிது அப்படின்னு சொல்றதுன்னா அங்கேயே மனிதன் மாறிவிட்டான். அப்ப எத்தனை லட்சம் வருடங்களாக நாம் இப்படி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழக்கப்பதிவு. இப்போ இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றுவதற்கு நமது மகான்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றி நமக்கெல்லாம் பல தத்துவ விளக்கங்களையும் பயிற்சிகளையும் கொடுத்தார். இப்போ அவர்கள் ஏன் இதை கொடுக்க வேண்டும், ஏன் இதை மாற்ற வேண்டும், எதற்காக இந்த மகான்கள் எல்லாம் தோன்ற வேண்டும் என்றெல்லாம் சிந்தனை செய்து பார்த்தால் வேறு ஒன்றுமில்லை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். ஆனால் ஒரு இடத்தில் எல்லா மனிதனும் துன்பப்படுகிறார், துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் தலைமுறைக்கு தலைமுறை துன்பம், அதீதமான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அந்த இயற்கையிடம் என்ன வேண்டுகிறான்? இறைவா, எனக்கு இந்த துன்பத்தை போக்குங்கிறான். துன்பம் கஷ்டமா இருக்கு, முடியல, எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுன்னு கேட்கிறான். அப்ப இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய இயல்புக்கு வந்துவிட்டால் அது துன்பம் இல்லை. இப்ப இதை யார் உணர்த்துறது? அதை உணர்த்துவதற்காக வந்தவர்கள் தான் மகான்கள். அந்த வரிசையில் கடைசியாக நாம் இந்த உலகத்தில் பார்த்த மகான் வேதாத்திரி மகன். அதுக்கப்புறம் யாரையும் ஒரு மகான் நிலையில் பார்க்க முடியவில்லை. இப்பொழுதெல்லாம் அதாவது மனிதனுடைய இயல்பிலிருந்து விலகி வந்த மனிதனை இன்னும் அவனை அவர்களுடைய சுயநலத்துக்காக மகான் வேடமிட்டு இருக்கக்கூடிய மகான்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையான மகான் நிலையில் யாரையும் பார்க்க முடியவதில்லை. இப்பொழுதெல்லாம் ஒரு சமுதாயத்திலே இது ஒரு காரணம். அறநெறியின்படி வாழ முடியாததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், எது உண்மையான அறநெறி, யார் சொல்வது உண்மையான அறநெறி என்பது ஒரு குழப்பமாக இருக்கிறது. யார் உண்மையான மகான், உண்மையான குரு யார் என்பதை தேடிக்கொண்டிருக்கிறார், கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது ஒரிஜினல் குருமார்களை விட இந்த போலி குருமார்கள் அழகாக பேசுகிறார்கள்.
நல்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க. அவங்க அப்படியே ஈர்க்கக்கூடிய அளவில் பேசுகிறார்கள். அப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையை பார்த்தால், மக்களை ஈர்க்கக்கூடிய அளவில் பேசினால் அது போலி என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை வருகிறது. இது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, அரசியலிலும் மக்களை ஈர்க்கக்கூடிய அளவில் பேசியவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன ஆகிவிட்டார்கள்? எல்லாம் சமுதாயத்துக்கு துரோகமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யதார்த்தமாக பேசுபவர், ஆனால் ஈர்ப்பாக பேசுபவர். இப்போ ஈர்ப்பாக பேசுவதுதான் நம்ம மயங்குகிறோம். சரி, இப்ப இந்த இடத்துல இப்படி வந்தவர்கள் தான் மகான்கள். இப்ப நம்மை மாற்றுவதற்கு, இந்த அறநெறியில் வாழ்ந்து மாற்றுவதற்கு, இந்த அறநெறியில் வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உபாயம் என்ன? இப்ப நம்ம ஏன் நான் அறத்தின்படி வாழ வேண்டும்? எல்லா மக்களும் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழ்ந்து விட்டு போகிறேன். சௌகரியமாக வாழ்ந்து விட்டு போகிறேன். ஆடம்பரமாக வாழ்ந்து விட்டு போகிறேன். நானும் அனுபவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் அனுபவிக்கிறார்கள், நானும் அனுபவித்துக் இதுதானே இன்று அறநெறியிலிருந்து, அதாவது அறநெறியிலிருந்து வெளியே வந்த மனிதன் அந்த அறத்திற்குள்ளாக வாழ முடியாத காரணம், எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அறநெறியில் வாழ சொல், நானும் வாழ்கிறேன். எல்லாரையும் கொடுக்க சொல்லு, நானும் கொடுத்துட்றேன். எல்லாரையும் விட சொல்லு, நானும் விடுகிறேன். எல்லோரும் இல்லை என்று சொன்னாலும் எனது கூட பிறந்தவங்க, எனது சுற்றம், என்னை சுற்றி இருக்கவங்களை எல்லாம் விட சொல்லு, நானும் விடுகிறேன். இப்படி பேசும் கூட ஆசிரியர்களையே பார்த்திருக்கிறேன். பேராசிரியர்களே அப்படி பேசுவதை பார்த்திருக்கிறேன். அவர்களை விட சொல், எல்லாரும் விடாம இருக்கும்போது நான் மட்டும் விட்டேன்னா அப்படி இப்படி இருக்கிறதுனாலதான் இங்க அறநெறியில் வாழ முடியவில்லை. இதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எந்த அளவுக்கு நாம் அறநெறியில் வாழ்வதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் என்று சொன்னால், விளக்கத்தின் அடிப்படையில் கொடுத்தார். விளக்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் கொடுத்தார். இதற்கு முன் இருந்த மகன்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தார். மகரிஷி விளக்கத்தின் அடிப்படையில் கொடுத்தார். அப்பா இது இந்த அறநெறிக்கு முரண்பாடாக வாழ்வது என்பது அதுதானப்பா இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் காரணம். இதை விளங்கச் செய்தார். இதை விளக்குவதற்காகத்தான் காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல்விளை தத்துவம். அதனாலதான் இதை நான் இந்த நாளையும் திரும்ப 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 சொல்லியிருக்கேன். வேதாத்திரியத்தின் ஒரு உச்சம் என்று சொன்னால் இந்த 4 தத்துவங்கள். இந்த 4 தத்துவங்களை விளங்கிக் கொள்ளாதவர்கள் அறநெறியிலிருந்து வாழவே முடியாது, அறநெறிக்குள்ள வரவே முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? இதுதான் அப்பா துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்ப இப்ப அறநெறிப்படி வாழ்ந்தால் நீ இயல்பாக வாழ்ந்து கொண்டிருப்பாய். அந்த இயல்பில் துன்பம் இல்லையா என்று கேட்டால், வேதாத்திரியம் இன்று உலகத்துக்கு சொல்லுகிறது, இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இயல்பாக இல்லவே இல்லை. துன்பம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்த இப்படி ஒரு தத்துவம் எந்த ஆன்மீகத்திலும் இருப்பதாக எனக்கு தெரியும். வேதாத்திரியத்தினுடைய உண்மை ரகசியங்கள், உண்மை தத்துவத்தை இன்று எடுத்து உரைக்கக்கூடிய பேராசிரியர்களை, ஆசிரியர்களை காண முடியவில்லை. துன்பம் என்ற ஒன்று இயல்பில் இல்லவே இல்லை. மகிழ்ச்சி தெளிவாக கொடுக்குறாங்க. இன்பம் மட்டும்தான் இயற்கையிலே எங்கும் எதிலும் இயல்பாக இருக்கிறது. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். மீறுவது யார்? இன்பத்தின் அளவு முறை மீறும் போது. இன்பம் அளவு முறை மீறும் போதுன்னு சொல்லல. இன்பம் அதுவாக அளவு முறை மீறி துன்பமா மாறிக்குது அப்படிலாம் இல்லை. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது யார்? நாம். யார்? மனிதன். மாறும்போது அங்க அறத்துக்கு முரண்பாடா வந்துடுறான். இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். அப்ப இது ஆர்டிபிஷியல்பா. இயல்பில் துன்பம் இல்லை.
அப்ப நீ துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டாயே, மன்றாடினாயே, அந்த இறைவன்தான் இந்த விளக்கத்தை கூறி உன்னை இயல்பு நிலைக்கு வாழ்வதற்காக, அறத்தின்படி வாழ்வதற்காக இந்த அறத்தை போதிக்க சொல்லி என்னை அனுப்பினான். இப்படிதான் மகான்கள் வந்தார்கள். இதுதான். அப்ப இப்ப அறநெறியின்படி வாழ முடியுமா? ஏன் முடியவில்லை? இந்த விளக்கம் தெரிந்து கொண்டால் அறநெறியின்படி வாழ முடியும். யாருக்கெல்லாம் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வாருங்கள், அறநெறியின்படி வாழலாம். இதைத்தானே நமது தத்துவம் சொல்லுகிறது. ஆனால் இப்ப ஏன் வர முடியல, ஏன் பழக்கம் இழுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த துன்பம் என்பதற்கு நான் தான் காரணம் என்பதை இன்னும் உணர்த்தவில்லை. ஆனால் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, இதுவும் நன்றும் பிறர் தருவாரா. சும்மா வார்த்தைகள், எல்லாமே வார்த்தைகளையும் தத்துவங்களையும் மனப்பாடம் செய்து இந்த மனனம் செய்து பரீட்சை எழுதி சர்டிபிகேட் வாங்குறது, இந்த சான்றிதழ் என்ற ஒன்று இருக்கிறதே, அந்த ஒன்றுதான் இந்த அறநெறியில் மனிதன் வாழ விடாமல் தடுக்கிறது. எல்லா சான்றிதழ்களையும் கிழித்து எரித்து விட வேண்டும். வாழ்றதுக்கு தானே தத்துவம். சான்றிதழை வாங்கி அப்படியே போட்டோ போட்டு பிரேம் போட்டு சந்தன மாலை போட்டு அதுக்கு பத்தி பொருத்தி காமிக்கிறான், சாம்பிராணி காமிச்சுட்டு இருக்கான். எதற்கு? அப்ப இந்த துன்பம் என்ற எந்த ஒரு சின்ன துன்பமாக இருந்தாலும் பெரிய துன்பமாக இருந்தாலும், துன்பம் என்பதற்கு காரணமே இந்த அறநெறியிலிருந்து விலகி வாழ்வதுதான். இந்த ஒரு கருத்தை உணர்த்தி விட்டால் போதும், உணர்ந்து கொண்டால் போதும், அறநெறியில் வாழ முடியும். இப்பொழுது நாம் உணர்த்தி அவர்களையெல்லாம் வாழ வைக்கிறோமோ இல்லையோ, நாம் உணர்ந்து கொள்வோம், நாம் வாழ்ந்து கொள்வோம், அவ்வளவுதான். நாம் உணர்ந்து கொண்டு நாம் துன்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறோம், யாரும் நமக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு தத்துவ தெளிவை கொடுத்திருக்கக்கூடிய அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.